இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் இளைஞர் ஒருவர் தீய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து தனது பணியினுடைய ஒரு பகுதியாக தீய ஆவிகளை தனது அதிகாரத்தால் கட்டளையிடுகிறார். அவைகளும் அவருக்கு கீழ்ப்படுகின்றன. அன்பார்ந்தவர்களே, நாம் எப்படிப்பட்ட ஆவிக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம்? கடவுளை நம்புவோர் கைவிடப்படார் என்பதற்கு ஏற்ப வாழ்கிறோமா? அல்லது தீய ஆவி காட்டும் உலக ஆசைகளுக்கும் சிற்றின்பங்களுக்கும் நாம் அடிமையாகி இருக்கின்றோமா? நாம் எவ்வளவு கடவுளை தேடுகிறோமோ அந்த அளவிற்கு நம் உள்ளத்திலும் நமது இல்லத்திலும் சமாதானமும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் திளைத்திருக்கும். எனவே நமது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டுமெனில் நாமும் கடவுளிடம் செல்வதே நமக்கு தீர்வாக அமைகிறது. கடவுளின் அருகில் செல்வோம், தீமைகளை வெல்வோம்.